ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ராமாஷ்டகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். பஜே விசேஷ சுந்தரம் சமஸ்த பாப கண்டனம் ஸ்வபக்த சித்தரஞ்சனம் சதைவ ராமமத்வயம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். பஜே விசேஷ சுந்தரம், அந்த ஸ்லோகத்தில் எப்படி ஆரம்பிக்கிறா அப்படின்னா, ராமர் அப்படின்னு சொன்னாலே ராம அப்படிங்கிற நாமத்துக்கே மனதை கொள்ளையடிக்கக்கூடிய அழகான சொரூபம் அப்படின்னு பெயராம். அதனால ஆப்வியஸாக நம்ம இந்த மனதை கொள்ளையடிக்கக்கூடிய அழகான சொரூபம்னா எந்த ஒரு ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்தாலும் அதை கருத்தாக வைத்துதானே ஆரம்பிப்பா. அதே மாதிரி தான் இதையும் ஆரம்பிக்கிறா. பஜே விசேஷ சுந்தரம், அதாவது விசேஷமாக இவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய, இவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய அழகு அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியோடு இருக்காராம் நம்மளோட ராமர். அதாவது அழகு அப்படிங்கிற அந்த குணம் இவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு குணமாம். பஜே விசேஷ சுந்தரம் சமஸ்த பாப கண்டனம், அதாவது அனைத்து விதமான பாவங்களையும் அழிக்கக்கூடிய சுரூபமாக இருக்காராம் நம்மளோட ராமர். அதுவும் எப்படி நார்மலாகவே அழித்திருவாரா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இவரை நம்பி இவரை நாடி வருகிற பக்தர்களுக்கு எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும், அது எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சுலபமாக அழித்திருவாராம் நம்மளோட ராமர். பஜே விசேஷ சுந்தரம் சமஸ்த பாப கண்டனம் ஸ்வபக்த சித்தர் ரஞ்சனம், அதாவது ஸ்வபக்த அப்படின்னு சொல்றா, பக்தர்கள் மனதை சந்தோஷப்படுத்துவர் அப்படின்னு சொல்றா. பக்தர்கள்னா பக்த அப்படின்னு தானே வரணும். ஸ்வபக்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்வ அப்படின்னு சொன்னா தன்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஸ்வபக்த சித்த ரஞ்சனம், அதாவது தன்னை மட்டுமே அடைக்கலம் என்று நினைத்து, தன்னை மட்டுமே அடைக்கலம் என கருதி வரக்கூடிய எல்லா பக்தர்களையுமே மனதை ரஞ்சனம், அதாவது மனதை சந்தோஷமாக்கி மனதை சந்தோஷத்தால் நிரப்பி வைப்பாராம் நம்மளோட ராமர். அதனால நம்ம ராமரை பற்றின குணங்கள் இந்த ஸ்லோகத்துல என்ன நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, அழகான சொரூபத்தோடு இருக்கும் ராமர். யார் தன்னை நாடி வந்தாலும், அது யாராக இருந்தாலும் சரி, யார் தன்னை நாடி வந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு நீதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்தாலும் அவர்களை காப்பாற்றுவதற்காக எப்பொழுதும் தயாராக இருப்பாராம் ராமர். அப்பேற்பட்ட ராமரை பஜேஹ ராம மத்வயம் அப்படின்னு சொல்றா. அதாவது அப்பேற்பட்ட ராமரை மட்டும்தான் நான் துடிப்பேன், அவரை துடித்தால் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றா இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இப்போ நம்ம எங்க போறோம், இந்த கதையை நம்ம எங்க கூட்டிட்டு போறது அப்படின்னா, ஒரு கிராமத்துக்கு நம்ம போறோம். இப்போ இந்த கிராமத்துக்கு இது ரொம்ப காலம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 100 வருடம் முன்னாடி அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த 100 வருடம் முன்னாடி இருக்கிற இந்த கிராமம் 100 வருடம் முன்னாடி நம்மளுக்கே தெரியும் இது ஆங்கிலேயர்கள் இருந்த காலம் அப்படின்னு. அதனால ஆங்கிலேய ஆட்சி இருக்கும்போது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த கிராமத்துல ஒரு நபர் இருந்தாராம். இந்த நபர் ஒரு நடுத்தர வயது இருக்கிற நபர், ஒரு 35லேருந்து 40, 35 to 40 இயர்ஸ் இருக்கிற வயசு இருக்கிற ஒரு நபராக இருக்கார். இவர் அந்த கிராமத்துல, அந்த தேசத்துல, அந்த ஸ்டேட்ல, அந்த ஊர்ல, அந்த கிராமத்துல பிறந்திருந்தாலும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆங்கிலேயர்களுக்கு அடியில வேலை செய்யறதுக்கு போறாராம். ஏன்னா இது அந்த சமயத்துல ரொம்ப பொதுவான விஷயம்தான். ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் என்னன்னா, சில பேருக்கு காசு வேணும்னா, பணம் வேணும்னா ஆங்கிலேயர்கள் கூட கூட்டுறவு வச்சுப்பாராம், அவ கூட சேர்ந்துப்பாராம். அதனால தன்னோட தேசத்துக்கு துரோகம் செய்யறோன்னே தெரியாம துரோகம் செஞ்சுட்டு இருப்பாராம் சில பேர். அந்த லிஸ்ட்ல இவரும் வரார், இந்த நபரும். ஆனால் இந்த நபர் ஆங்கிலேயர்கள் கிட்ட சேர்றதுக்கு இன்னொரு காரணம் இருந்தது. அதை கதை மேலும் மேலும் நகரும் போது பார்க்கலாம். இவர் ஆங்கிலேயர்கள் கூட அந்த நட்புறவோடு இருக்கும்போது இவருக்கு வாழ்க்கை நன்றாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு காலத்துல ஒரே ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும். அப்படி நிகழ்ந்த அந்த நிகழ்வு என்ன, இது எப்படி அவரோட வாழ்க்கையை மாற்றினது, நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.